ஹியூமன் பாடி ரொம்பவே சீக்ரெட் ஆனதுங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்மளால இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இன்ஃபெக்ஷன் ஆகறனால ஒரு மனிதனை 24 மணி நேரத்துக்குள்ள கொல்ல முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம அப்பெண்டிக்ஸ் பத்தியும் அப்பெண்டிசைட்டிஸ் பத்தியும் இதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறதுன்றத பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறுகுடல் பெருகுடல் இது ரெண்டும் இணையக்கூடிய ஒரு இடத்துல அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வால் போன்ற அமைப்பு இருக்கு. இந்த வால் போன்ற அமைப்பு எப்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் மனிதனோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம தமிழ்ல இதை ஒட்டுக்குடல் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா ஒட்டுக்குடல் சாப்பிடாதனால வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடாதனால வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய ஒரு நோய். அப்பெண்டிசைட்டிஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நம்ம உடனே ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இதை அப்படியே விட்டோம்னா, ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா அந்த அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு அவங்களுக்கு இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன் உயிரை கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆபத்தானதா மாறிடும். ஒருத்தருக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சிம்டம்ஸை பேஸ் பண்ணி அவங்கள உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களை ட்ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காமன் பீப்புளா நம்ம சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம மெடிக்கல் அட்டென்ஷன் கொண்டு போறது தான் நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே வேலை. ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னா, முதல்ல அவங்களுக்கு வலி அவங்க தொப்புள் பகுதியில் ஆரம்பிக்கும். தொப்புள் பகுதியில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரைட் சைடு நோக்கி அந்த வலி நகரும். ரொம்ப ஹெவியான பெயினா இருக்கும். இந்த பெயின் கூடவே ஃபீவரும் வாமிட்டிங்கும் இருக்கும். அவங்களுக்கு மோஷன் போறதுலயும் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா உடனே டிலே பண்ணாம அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஎஸ்ஜி பண்ணி அவங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்ற சுச்சுவேஷன்ல அவங்கள சர்ஜரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பெண்டிக் டம்மி சர்ஜரி பண்ணுவாங்க. அப்பெண்டிக் டம்மினா அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆயிடும். இன்ஃபெக்ஷன் குறைஞ்ச உடனே அவங்க நார்மல் நிலைமைக்கு வந்துருவாங்க. இதை ஓப்பன் சர்ஜரியும் பண்ணுவாங்க, இல்ல லாப்ரோஸ்கோபி மூலமாவும் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. பை பை.